மணிரத்னம் இயக்கத்தில் கமல் ரைட்டிங்கில் வெளிவந்திருக்கக்கூடிய இந்த தக் லைஃப் படம் அது எப்படி இருக்குது அப்படின்றத நான் சொல்ல தேவையில்லை. இன்டர்நெட்டில் பல பேர் போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ படம் ஓஹோன்னு இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு ஏகப்பட்ட இன்ஃப்ளூயன்சர்ஸ் கம்பு சுற்றிட்டு இருக்கிறாங்க. இந்த படத்துக்கு ஏங்க இவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூஸ்? படம் நல்லா தாங்க இருக்குது, நீங்கள் போய் தியேட்டரில் பாருங்கள், இந்த ரிவ்யூஸ்லாம் நம்பாதீங்க அப்படின்னு மேனிப்புலேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆடியன்ஸை. இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணி தான் கமலுக்கும் மணிசாருக்கும் ஆடியன்ஸ் சேர்ந்தாங்களா? அவங்களுக்கு இருக்கிற ஆடியன்ஸ்லாம் ஆர்கானிக் ஆடியன்ஸ், எந்த ப்ரொமோஷனும் எந்த விளம்பரமும் இல்லாமல் கிடைச்ச ஆடியன்ஸ். அவங்கள மேனிப்புலேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களே, முடியுமா? படம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல போறான், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல போறான். அதுக்கு ஏன்டா அப்படி போய் பேசிட்டு இருக்கிறீங்க? இந்த விஷயத்தில் தான் போய் பேச முடியும். ஏன்னா இப்போ ஒரு மொபைல் போனோ ஒரு ப்ராடக்ட்டோ இந்த மாதிரி போய் சொல்லி ப்ரோமோட் பண்ணா மாட்டிக்குவாங்க. ஏன்னா வாயிலே வந்து மிதிப்பான். ஆனால் இந்த மாதிரி படம் விவகாரத்தில் எனக்கு படம் பிடிச்சிருந்துச்சு ப்ரோ, ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கல போல இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் அப்படின்னு கதை விடலாம். சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். இதெல்லாம் கூட பரவாயில்ல. கர்நாடகாவில் கமல் மன்னிப்பு கேட்டே ஆகணும், மன்னிப்பு கேட்டே ஆகணும். கேட்கலன்னா என்னப்பா? மன்னிப்பு கேட்கலன்னா அவர் படம் இங்கே ஓடவே ஓடாதுங்க, மன்னிப்பு கேட்டாலும் ஓடாதுங்க. இது ஒரு படம், இது ஒரு ஃப்ரீ ப்ரொமோஷன். இந்த படத்தினுடைய கதையை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஸ்டோரி, ஏகப்பட்ட கேரக்டர்ஸ், ஏகப்பட்ட ஸ்டோரி லைனு. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு ஒரு ஃபேமிலி ட்ரீ தேவைப்படுது. பேசாம இதுக்கெல்லாம் ஒரு ஃபேமிலி ட்ரீ ஒன்று போட்டு ஃப்ரீயாகவே ஆடியன்ஸுக்கு கொடுத்து படம் பார்க்க விட்டுருக்கலாம். ஏன்னா அதை பார்த்தே புரிஞ்சுக்குவாங்கல்ல ஆடியன்ஸு. எதுக்கு இவ்வளோ கேரக்டர்ஸ், எதுக்குப்பா இவ்வளோ காம்ப்ளெக்ஸான ஸ்டோரி லைனு? ஏன் உங்களுக்கு வேற கதையே கிடைக்கலையா? இந்த படத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே கேரக்டரைசேஷன் தான். இப்போ ஏர்லியஸ்ட் மணிசார் படங்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அஞ்சலி, மௌனராகம், ரோஜா, பாம்பே, இந்த மாதிரியான படங்களில் பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும். அவங்கள சைட்லைன் பண்ண மாட்டார், ஒரு முக்கியமான ரோல் கொடுத்துருப்பாரு. ஆனால் இப்போ வரக்கூடிய அந்த ரீசெண்டான மணிசார் படங்களில் இது ஃபாலோ பண்ணப்படுதா அப்படின்னு கேட்டால் இல்லை. பெண்களை வெறும் எலமெண்ட்ஸாக பயன்படுத்துகிறார், ஒரு பிளாட் டிவைஸாக பயன்படுத்துகிறார். இது நிறைய தமிழ் சினிமாலேயே இருக்குது. அதாவது பெண்களை சைட்லைன் பண்ணிடுறது. சொல்ல போனால் ஃப்ரிட்ஜ்னுவாங்க, உமன் இன் ரெஃப்ரிஜரேட்டர்னுவாங்க. கூகுள் பண்ணி சர்ச் பண்ணி பாருங்க. அப்படின்னா என்னன்னா, அந்த பெண்களை வில்லன் வந்து கொலை பண்ணிடுவான், இல்லை யாராவது வந்து ஏதோ பண்ணிடுவாங்க. அதுக்கு பழி வாங்கும் விதமாக ஹீரோக்குள்ளார ஒரு உத்வேகம் பிறந்து இந்த எதிரிகளை என்ன பண்றாரு பாரு அப்படின்னு கதை நகரும். அப்படிதான் ரீசெண்டான இந்த மணிசார் படங்கள்ல பெண்களுடைய கேரக்டரைசேஷன் உருவாக்கப்படுது. அது ஒழுங்கா உருவாக்கப்படுதா அப்படின்னு கேட்டா வீக்கஸ்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் உமன். இந்த இந்திராணி கேரக்டர் எடுத்துக்கோங்க, அது என்ன கேரக்டர்? அந்த பொண்ணே வேற யார்கிட்டயோ ஒரு கைப்பாவையா இருந்திருக்கு, ஒரு அடிமையா வாழ்ந்திருக்கு. அந்த பொண்ணை இவர் ரெஸ்கியூ பண்ணி கூட்டு வராராம். சரி, இவராவது அப்படி ஒழுங்கா பாத்துக்கிட்டாரா அப்படின்னு கேட்டா அந்த பொண்ணுக்கு இவர் கொடுத்துருக்கக்கூடிய இடம் என்ன? அவர் காப்பாத்தி தான் கூடயே ஒரு ஆசை நாயகியா ஒரு பதவி கொடுத்து வச்சுக்கிட்டாரு. முன்ன பொண்ணு தெரியாத ஒரு பொண்ணுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். கண்ணு வேண்டாடா சாமி, தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன், திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா. சரி விடுங்க, சமூகத்துல நிறைய பெண்கள் இப்படித்தானே இருக்கிறாங்க, அடிமையா வாழ்றாங்க, ரியாலிட்டி தானே காட்டுறாங்க அப்படின்னு சில பேர் ஆர்கியூ பண்ணுவாங்க. ரியாலிட்டிக்கே வருவோம். கமலுடைய வைஃப் இங்க இருக்காங்க, ஜீவா அபிராமி. இந்த மனைவி இருக்கிறப்பவே கணவன் வேற ஒரு பெண்ணோட தகாத உறவுல இருக்காரு. இந்த மனைவிக்கு எவ்வளவு கோபம் வரும். இதே நார்மலான வீடுகள்ல என்ன நடக்கும்? செருப்பு பிஞ்சிருமா இல்லையா, விளக்குமாறு பிஞ்சிருமா இல்லையா? ஆனா டேய் சக்திவேல் அப்படின்னு கூப்பிடு அப்படின்னு சொன்ன உடனே கன்வின்ஸ் ஆயிடுறாங்க. ஏ அப்பா, என்னடா அதெல்லாம், என்னது இது? பக்கத்து சீட்ல உட்கார்ந்துட்டு இருந்தாரு, தட் இஸ் மணிரத்னம் டச் அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு. என்ன கர்மையா இது? கர்மம் இல்லைங்க, குர்மா. அதுக்கப்புறம் கமலினுடைய மகள் மங்கையினுடைய கல்யாணம் நடக்குது. அது சாதி மறுப்பு திருமணமா, அதுவே ஒரு தனி ட்ராக்கெல்லாம் எடுத்துட்டு போனாங்க. அதெல்லாம் தேவையற்றது. கத்திரிச்சு தூக்கி இருந்தா கூட கொஞ்சம் டைம் சேவ் ஆயிருக்கும். ஸோ இந்த படத்தில் இருக்கிற அந்த முக்கியமான 2 பெண் கதாபாத்திரங்களும் ஒன்றும் பெருசா பண்றதே கிடையாது. இது போக இந்த கமல், த்ரிஷா, அபிராமி இவங்களுக்குள்ளார இருக்கிற இந்த லவ் ட்ரையாங்கிள் ரொம்ப அவசியமா? எதனால இது மணிசார் வச்சாரு அப்படின்னு தெரியல. ஏன்னா இது செக்கச்சிவந்த வானம் படத்தினுடைய எக்ஸ்டென்ஷன் போல இருக்குது. ஏன்னா அந்த படத்தில் ஏற்கனவே அரவிந்த் சாமிக்கு ஒரு லவ் ட்ரையாங்கிள் வச்சிருப்பாங்க பாருங்க, அதனுடைய எக்ஸ்டென்ஷன் போல இருக்குது. அதோட நிறுத்திருந்தா பரவாயில்ல. த்ரிஷா, கமல், எஸ்டிஆர்னு அங்க ஒரு லவ் ட்ரையாங்கிளை கட்டமைக்கிறாரு நம்ம மணிசார். இது மணிசார் சுட்டதா இல்ல கமல் சார் சுட்டதா அப்படின்னு நமக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. ஏன்னா ஏற்கனவே கமல் சார் படங்கள்லையும் இந்த மாதிரியான லவ் ட்ரையாங்கிளை வச்சு நிறைய முயற்சிகள் செஞ்சிருக்காரு. ஆனா அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சா? ஐயா எங்களை தயவு செய்து விட்டுருங்க அப்படின்னு தமிழ் ஆடியன்ஸ் கை கூப்பி கதறாத குறை தான். இப்படி மணிசார் மட்டும் கிடையாது, கமல் சாருமே ரைட்டிங்ல சிறப்பான படங்கள்லாம் கொடுத்துருக்காரு. விருமாண்டி, அன்பே சிவம் இந்த மாதிரியான படங்கள்லாம் பார்த்துட்டு என்ன இவங்க லெவல் இவ்வளோ இறங்கி போச்சு அப்படின்னு நாமளே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குது. விமன் கேரக்டர் தான் இப்படி படைச்சிருக்காங்களே, மேல் ப்ரோட்டகனிஸ்ட் கேரக்டர்ஸாவது ஒழுங்காக படைச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை. இந்த கமல் நடிச்சிருக்கக்கூடிய ரங்கராய சக்திவேல் இவர் என்ன தான் பண்ணுறாரு? அவர் ரவுடியா? அவர் உண்மையிலேயே ஒழுங்காக ரவுடித்தனம் பண்ணுறாரா?
கிடையாது. இந்திராணி கூட கூத்தடிக்கிறார். கமல் மீது எதிராளி கேங்கு ஒரு அட்டாக் நடத்துறாங்க. சரி, அந்த அட்டாக்காவது எதிர்த்தாக்குதல் பண்றாரா அப்படின்னு கேட்டா இல்ல, நேரா கைலாசாவுக்கு போயிடுறாரு. எதுக்குடா கைலாசா போறீங்க, என்னடா பிரச்சனை உங்களுக்கு கேட்டா, இவருக்கு உடல்நிலை சரியானா கைலாசாவுக்கு வரனே உங்க மனைவி வந்து வேண்டுதல் வச்சுட்டாங்களாம். ஏமா இந்த ஆளே அங்கே போய் கூத்தடிச்சிட்டு இருந்தாரு, இவருக்காகவா வேண்டுதல் வச்ச, நீ உண்மையிலே கைலாசாவுக்கு போகலான்னு தான் வேண்டிக்கிட்டியா, இல்லை இந்த ஆளை எப்படியாவது போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சதியாலோசனையில் இவனுக்கு கூட சேர்ந்து திட்டம் தீட்டிட்டியா? இப்போதான் கமல் மேலே ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. இப்போ எவன்டா தாக்குதல் நடத்துனதுன்னு கண்டுபிடிச்சி அவன் சாப்டரை க்ளோஸ் பண்ணுறது முக்கியமா இல்லை கைலாசா முக்கியமா? எது முக்கியம்? கைலாசா தான் முக்கியம். அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அப்படியே போடு, அப்படியே வா, அப்படியே வா, எக்கிக்கிட்டே வா. இப்போ எஸ்டிஆர் கேரக்டர் வந்து புரோட்டகனிஸ்டா ஆன்டகனிஸ்டா அப்படின்னு தெரியல. அது வந்து ஈஸியாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. ஈஸியாக மேனிப்புலேட்டபிள் கேரக்டர் தான் இந்த எஸ்டிஆர் கேரக்டர். யார் எதை சொன்னாலும் அப்படியே நம்பிடுவார். பச்சை புள்ள, 10 வயசு தான் அவருக்கு ஆகுது. டேய் உங்க அப்பாவை சக்திவேல் தான் கொன்னா அப்படின்னா நம்பிடுவார். டேய் உங்க அப்பாவை மாணிக்கம் தான் கொன்னா அப்படின்னா நம்பிடுவார். உங்க அப்பாவை சந்திரா தாண்டா உன் தங்கச்சி தாண்டா கொன்னா அப்படின்னா கூட நம்பிடுவார். அந்த அளவுக்கு ஒரு குழந்தைத்தனமான கேரக்டர் அந்த கேரக்டர். இல்லை கேட்டால் டான் வேற. எஸ்டிஆர்னுடைய வரலாற்றிலேயே இவ்வளோ கேவலமான ஒரு வீக்கஸ்ட் கேரக்டரைசேஷனில் நடிச்சாருன்னா அது இந்த படத்தில் தான். இது போக இந்த படத்தில் ஏகப்பட்ட கேரக்டர்ஸில் நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. வையாபுரி, வடிவுக்கரசி, சினி ஜெயந்த், பக்ஸு, இப்படி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இந்த படத்துக்கு தேவையா யோசிச்சு பார்த்தா அவங்கெல்லாம் எடுத்தா கூட இந்த கதை நல்லா ஒர்க் ஆகும். ஏன் இதெல்லாம் வழியை திணிச்சு ஏற்கனவே காம்ப்ளெக்ஸான இந்த ஸ்டோரியை இன்னும் காம்ப்ளெக்ஸ் ஆக்குனாங்க அப்படின்றதெல்லாம் இவங்க 2 பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தோணுது எனக்கு. இந்த கதையினுடைய ப்ரோலாக் முன்பகுதி 1994 நடக்குது. ஓல்ட் டெல்லியில் ஒரு அபார்ட்மெண்ட்டில் நடக்குது. அப்போ இந்த கேங்ஸ்டர்ஸ்குள்ளார நடக்கிற சண்டையில் ஒரு நியூஸ் பேப்பர் போடுறவரை கொண்டுறாங்க. நாசர் சுட்டுறாரு. எதுக்கு சுடுறாருன்னே நமக்கு தெரியாது. அவர் இஷ்டப்பட்ட என்ன வேணாலும் செய்வார். அந்த மாதிரி எழுதப்பட்டிருக்கு அவருடைய கதாபாத்திரம். நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும். அந்த நியூஸ் பேப்பர் போடுறவருக்கு 2 குழந்தைங்க. ஒன்று எஸ்டிஆர் அமரன், இன்னொன்று சந்திரா. இந்த சந்திரா தான் ஐஸ்வர்யா லட்சுமி. இப்போ எஸ்டிஆரை ஹீரோ தூக்கிட்டு போய் வளர்த்துறாரு. இந்த சந்திரா ஐஸ்வர்யா லட்சுமியை இந்த போலீஸ்காரர் தூக்கிட்டு போய் வளர்த்துறாரு. இது தேவையா? இப்போ இவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு திசைக்கு இந்த குழந்தைங்களை தூக்கிட்டு போனதுனால இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸான ஸ்டோரி உருவாகுது. நாட் சோ கன்வின்சிங் பிளாட். அவங்க தூக்கிட்டு போகாமல் இருந்தாலே இந்த 2 குழந்தைங்களும் ஏதோ ஒரு குழந்தைகள் காப்பகத்தில் நல்லா இருந்திருப்பாங்க, ஒன்றா இருந்திருப்பாங்க. புள்ள குட்டி பிடிக்கிறவங்களாங்க நீங்கள், ஏங்க அப்படி பண்ணுறீங்க? அதன் பிற்பாடு இவங்களுக்குள்ளார நடக்கிற இந்த பிட்ரேயல், துரோகம், இப்படி கதை நகருது. ஒரு சீன்ல கமலை கொல்றதுக்கு எஸ்டிஆர், நாசர் அவங்க கூட்டாளிகள்லாம் முடிவு பண்ணி ஒரு மலையில இருந்து ஷூட் பண்ணி அவரை தள்ளி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் கமல் உயிரோட வருவார். எப்படி வருவார்? 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று, குகைக்குள்ளார போய் அவரே தன்னை சரி பண்ணிப்பாரு, எப்படி இந்த ரிவெஞ்ச் படத்தில் வர மாதிரி. இன்னொரு ஆப்ஷனு, கீழே விழுறப்போ ட்ரைபல் பீப்புள் அவங்களை சேவ் பண்ணுவாங்கன்னு ஏகப்பட்ட படங்கள் காமிச்சிருப்பாங்க பாருங்க. இந்த ஹூவா மைன் ஒரு ஜாக்கி ஜான் படம், அதுக்கப்புறம் இந்த நெட்ரிகன்ல நயன்தாராவுக்கு நடக்குமே, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்தில் நடக்குது. இதெல்லாம் பார்க்குறப்போ ஏன் இப்படி பழைய குப்பையை அரைச்சு வச்சுக்கிறாங்க அப்படின்னு நமக்கு எரிச்சலா வருது. அடிபட்டு கீழே விழுந்த கமல் ஒரு குகையை தேடி போய் அங்க நெருப்புலாம் கொளுத்தி தன்னுடைய காயத்துக்கு தானே மருந்துட்டு தன்னைத்தானே ஹீல் செய்து கொள்கிறார். அந்த சமயத்தில் ஒரு பனிச்சரிவு ஏற்படுது. அந்த பனிச்சரிவுல இருந்து தப்பிச்சு போய் ஒரு புத்த மடத்துல போய் விழுந்துடுறாரு. அங்க இருந்த புத்த மத சாமியார்கள் அவரை காப்பாற்றி அவருக்கு வைத்தியம் பார்த்து அவருக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் சொல்லி தராங்க. கமலுக்கு மார்ஷியல் ஆர்ட் சொல்லி தந்தா தான் அவர் ஈஸியாக போய் எதிரிகளுடைய கன்னெல்லாம் அப்படி ஸ்நாச் பண்ண முடியும். கன்னு வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக செயல்படக்கூடியது. ஒருத்தன் கன்னை வச்சிருக்கானா அவங்ககிட்ட போய் வம்பு பண்ண முடியுமா? அப்படியே கையை தூக்கி சரண்டர் ஆயிட வேண்டியது தான். ஆனால் கமல் என்ன பண்ணுவார்னா, ஒரு டெட்லி ரசல் வைப்பர் மாதிரி அப்படி போய் ஸ்நாச் பண்ணிடுவார். டக்குன்னு அவருடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிடுது மார்ஷியல் ஆர்ட்ஸ்னால. அதனால நிறைய சீனில் துப்பாக்கி எடுத்து இப்படி நீட்டுறப்போ அப்படின்னு ஸ்நாச் பண்ணிடுறாரு. இது செமையாக இருக்குது. நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா தான் அதனுடைய தீவிரத்தை உணர முடியும். ரங்கராய சக்திவேல் இப்படி உயிரோட இருக்காரு அப்படின்ற விஷயமே அங்கே யாருக்குமே தெரியாது. அவர் இறந்துட்டாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் சக்திவேல் உயிரோட தான் இருக்காரு. தன்னுடைய மனைவியை பார்க்க போறாரு. அவங்களுக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. ஒரு ஆக்சிடென்ட்ல தலையில் அடிபட்டு அவங்க எல்லா நினைவையும் இழந்துட்டாங்க. எனக்கு என்னமோ டவுட் ஆகுது, நீ இந்திராணி கூட அடிச்ச கூத்துக்கு படுபாவி போய் இவன் கூட இருந்து கஷ்டப்படுறதுக்கு உன்னை தெரியலையே ராஜா, யாருன்னே எனக்கு தெரியலையே அப்படின்னு நடிச்சுக்கிட்டு வாழ்க்கை பூரா வாழ்ந்துடலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்களா அந்த அம்மா அப்படின்றது தெரியல. இதுக்கெல்லாம் காரணமானவங்களை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு எல்லாரையும் பழிவாங்க கிளம்புகிறார். 35,000 வச்சுக்கியாரா ஒரு செகண்ட்ல? இந்த கதையில யாரு ஆன்டகனிஸ்ட் அப்படின்றதே புரியல. எஸ்டிஆரா, நாசரா, இல்ல கமலுக்கு ஆப்போசிட் கேங்ல சதானந்த்னு ஒரு வயசானவர் இருக்காரு டான்னு,
பேர் தான் டானு. ஆனால் டானுக்கான எந்த அடையாளமுமே அவர்கிட்ட இல்லை. அவர் பையன் தீபக்கு ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறான். ஆனால் இதை பற்றி he doesn't have any idea. சரி, இந்த தீபக் கேரக்டராவது ஒரு பர்ஃபெக்டான வில்லனா இருப்பானா? அவனுக்கு எங்க குண்டு வைக்கிறதுனே தெரியல. கமலுக்கு ஸ்கெட்ச் போடுறான், மிஸ் ஆயிடுது. எஸ்டிஆருக்கு ஸ்கெட்ச் போடுறான், இந்திராணி செத்து போயிடுறா. இப்படி கிளைமேக்ஸ் வரைக்கும் இவங்களை கொல்றதுக்கு ரொம்ப முயற்சி செய்யறான். பாவம் டாம் அண்ட் ஜெர்ரி படம் பார்க்குற மாதிரி இருக்கு. இதுல முக்கியமான போலீஸ் அதிகாரியாக இன்ஸ்பெக்டர் ஜெயக்குமார் அப்படின்ற ஒரு ரோல்ல அசோக் செல்வன் நடிச்சிருக்காரு. இந்த கதையில போலீஸ்காரங்களுடைய ரோல் என்ன? இந்த கேங்ஸ்டர்ஸை கூப்பிட்டு அவங்களுக்கு சேர் போட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு சோறு கொடுத்து அவங்களுக்கு உபசரணை பண்றது. உங்க கேங் பற்றிய மொத்த டீட்டெயிலை எனக்கு வேணும், ஒரு டாக்குமெண்டா கொடுங்க, பென்டிரைவ்ல கொடுங்க, சிடியில கொடுங்கன்னு கெஞ்ச வேண்டியது. லாஸ்டா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு பெரிய வேலைகள் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு அசோக் செல்வன் துப்பாக்கியோட வந்து நின்றுறாரு. அப்படியே இது புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்லாம் போட்டுக்கிட்டு வந்து, எதுக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு இப்போ வந்து அப்படின்னா ஏஆர் ரஹ்மானுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் எங்கேயுமே பெருசாக எடுபடலை. முக்கியமாக இந்த மலைமுகட்டிலிருந்து கமலை தள்ளுற சீனில் போட்டிருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரை கேட்டிங்கன்னு வைங்களேன், ஏதோ 1925 வந்த பேட்டில் ஷிப் பாட்டம்கின்ல வந்த மியூசிக் மாதிரி இருக்குது. ரொம்ப காமிக்கலான மியூசிக். அதை எப்படி ஒரு சீரியஸான டோனில் வச்சு பொருத்தி பார்க்குறது? ஒருவேளை அவர் வந்து காமெடி பண்ணுறாரா, இந்த படத்தை அவர் ரோஸ்ட் பண்ணிக்கிறாரா அப்படின்னு நமக்கே டவுட்டாக இருக்குது. மற்றபடி படத்தில் நல்ல நல்ல பாடல்கள்லாம் போட்டு கொடுத்துருக்காரு. ஜிங்குச்சா, முத்தமலை, அஞ்சு வண்ண பூவே, இந்த மாதிரியான பாடல்கள்லாம் மெலோடியஸாக நல்லா இருக்குது. ஆனால் ஆடியன்ஸுக்கு முத்தமலை ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்றதுனால மணிரத்னம் கட் பண்ணி தூக்கிட்டாரோ என்னவோ. இருக்கிற எல்லா அநியாயம் அயோக்கியத்தனம் எல்லாத்தையும் பண்ணிட்டு இறுதியாக ஒரு விவசாயி வேடம் பூண்டுக்கிட்டு இனி நமக்கு விவசாயம் தான் அப்படின்னு ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி முடிக்கிறார்கள் படத்தை. அந்த சமயத்தில் தான் விண்வெளி நாயகா அப்படின்னு ஸ்ருதிஹாசன் வாய்ஸில் பாடல் ஒலிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்து கமல் மணிரத்னம் கூட்டணியில் வரக்கூடிய படம் ஒரு ஸ்பேஸ் டிராவல் படம் அப்படின்றத சொல்கிறாங்க குறிப்பாக. இல்லை, இந்த ஜோக்கே இருக்கக்கூடாது, இனிமேல் இருக்கக்கூடாது. இதை விட இந்த படத்தில் நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுற விஷயம் அப்படின்னா என்ன தெரியுமா? இந்த கதை ஏகப்பட்ட லொக்கேஷனுக்கு ட்ராவல் பண்ணுது. ஓல்ட் டெல்லி, ஜெய்சால்மர், கோவா, திருச்செந்தூர், அது போக 3 கண்ட்ரிக்கு ட்ராவல் ஆகுது. இந்தியா, நேபாள், சைனா அப்படின்ட்டு. இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் போகிறப்போ நமக்கு டெக்ஸ்ட் போட்டு அதுக்கு ஒரு ரேப் சாங்கு மியூசிக்கை போட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்க. சீக்கிரம் படுத்த முடியும் சார் அப்படின்னு நாமளே அலர்னும் போல. டூ மெனி கேரக்டர்ஸ், அதில் நடிக்கிறதுக்கு டூ மெனி ஆக்டர்ஸ், ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஸ்டோரி லைன், காம்ப்ளெக்ஸான பிளாட், இதில் ஏகப்பட்ட லொக்கேஷன், 3 கண்ட்ரிக்கு போய் படம் எடுத்து இப்படியெல்லாம் பட்ஜெட்டை எந்த அளவுக்கு ஊதி பெருசாக்க முடியுமோ ஊதி பெருசாகிக்கிறாங்க. சொல்ல போனால் இது படமா இல்லை ஸ்கேமா அப்படின்னு நமக்கே டவுட் வர அளவுக்கு இருக்குது. மணிரத்னம், கமலஹாசன் மட்டும் கிடையாது, பெரிய நடிகர்கள் நடித்த ரீசெண்டான படங்கள் எதுவுமே வந்து சரியான அளவுக்கு போகல. நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணல. ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்குறப்போ ஏதோ ஒரு பீர் ப்ரெஷரில் ஒரு ஹை பட்ஜெட் படம் பண்ணோம் அப்படின்ற இடத்துல மாட்டிக்கிட்டு சிக்கிட்டு தவிக்கிற மாதிரி தெரியுது. இதனால தான் என்னமோ க்ளோஸ் டு ரியாலிட்டி கைண்ட் ஆஃப் மூவிஸை வந்து தமிழ் சினிமாவில் பார்க்கறது ரொம்ப அரிதாக இருக்குது. ஆனால் அப்படிலாம் பார்த்தா கூட லப்பர் பந்து, டூரிஸ்ட் ஃபேமிலி, அந்த மாதிரியான பெரிய பட்ஜெட் இல்லாத படங்கள் கூட பாக்ஸ் ஆஃபீஸில் நல்லாவே ஓடி இருக்கு. கமல், மணிரத்னம் இவங்களுடைய பழைய படங்களில் நம்ம 100% உடன்படுறோமா அப்படின்னு கேட்டால் மாற்றுக்கிறது இருக்கும். ஆனால் நம்ம அவங்களுடைய ரைட்டிங்கை மதிக்கிறோம். அவங்க கிட்ட ஒரு கிராஃப்ட்மேன்ஷிப் இருக்குது. அதை இழந்துட்டு ரொம்ப மட்டமான அமைச்சூர் படங்கள்லாம் கொடுக்க வேணாம் அப்படின்றத வேண்டுதலாக வைக்கிறோம். அதுக்காக அவங்க ஃபேன்ஸ்லாம் நம்மளை வந்து கடிக்க வேண்டாம். தயவு செய்து இதை நீங்களும் அவங்க கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.